1991 ஆண்டு முதல் 2005 ஆண்டு வரைக்கும் யாழ்ப்பாண கல்லூரியிலும் 2005 முதல் 2015 ஆண்டு வரைக்கும் யாழ்ப்பாண கல்லூரியின் அண்டர் கிராஜுவேட் டிபார்ட்மெண்டினுடைய ஹெட்டாகவும் ஆசிரிய பணி செய்து இன்று தன்னுடைய 80வது வயதில் ஓய்வு நிலையில் இருக்கிற அப்பாதுரை குமாரவேலு அவர்களை ரூட்ஸ் ஆஃப் ஜெஃப்னா காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பிற்காக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அவருடைய இல்லத்தில் நான் அவரை சந்திக்கிறேன். 90களில் அவரிடம் பயின்ற மாணவர்கள் ஒரு கம்பீரமான ஆளுமை நிறைந்த ஒரு ஆசிரியரின் குரலை வகுப்பறையிலும் யாழ்ப்பாண கல்லூரி மேடைகளிலும் கேட்டிருப்பீர்கள். கம்பீரமான அந்த குரலை இந்த நேர்காணலுக்காக பதிவு செய்வது மகிழ்ச்சி. வணக்கம் சார். எப்படி இருக்கிறீங்க? யாழ்ப்பாண கல்லூரியை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? யாழ்ப்பாண கல்லூரி நினைக்கிறது கணக்கே இருக்கு, தற்போது நினைக்கிறதுக்குரிய தான் விளங்குறேன். சொல்ல செல்லுதான் சொல்ல வேணும். சொல்லுங்க. நான் போய்க்கிறது பிரச்சனை இல்லாத மாதிரி இருந்தது. ஒரு இருந்து செலவெல்லாம் சேர்த்துக்கிது விளையாட்டுக்கு பிள்ளைகள் சேர்ந்து ஆசிரியர் இவங்கள் வந்து அரசாங்கம் கொண்டு விடவும் இல்லை. எங்களுக்கு தானம் செய்ய தண்டமானத்துக்கு வந்து கொண்டு கொண்டு வந்து கொஞ்சம் சுருக்க பண்ணுற விழானுக்கு வந்தாங்க. அது என்னதான் இருந்தாலும் ஆண்டு அறிவறியை இங்கேன்றதுக்கு மறுபடியும் இல்லை. அதுபோல் இங்கேன்றதுக்கு ஜெஃப்னா காலேஜ் என்ன. நீங்கள் யாழ்ப்பாண கல்லூரியில் எந்தெந்த பாடங்களை கற்பித்தீர்கள்? எல்லாம் கற்பித்து விடுறாங்களாக்கு என்ன இல்லை வந்தேன். எக்கனாமிக்ஸ் படிப்பிக்கத்தான் வந்தீங்களா? ஆமாம். பொருளியலோடு சேர்த்து வேறு என்னென்ன பாடங்கள்? அரசியல், பிசிக்ஸ். பயிற்றுவித்தலோடு சேர்ந்து வேறு என்னென்ன காரியங்களில் நீங்கள் யாழ்ப்பாண கல்லூரியில் ஈடுபட்டீர்கள்? பல துறைகளிலும் ஈடுபட்டிருந்தீர்கள். என்னென்ன துறைகள் என்று குறிப்பாக சொல்ல முடியுமா? குறிப்பாக மாணவரை உயர்நிலையை கொண்டு போகிறதுக்கு நாம என்னென்ன செய்யலாம்? மாணவர்களை உயர்நிலைக்கு கொண்டு செல்வதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து நீங்கள் செயல்பட்டிருக்கிறீர்கள், அப்படித்தானே? மேடை நாடகங்களில் நீங்கள் ஈடுபட்டீர்களா? முந்தி குழந்தை காலத்தில் வில்லுப்பாட்டு 2 வில்லுப்பாட்டாக கலந்துக்கிறேன். பட்டிமன்றத்தை அதிகம் செயல்படுத்தி இருக்கிறீர்கள், அப்படித்தானே? இதில் ஈடுபடுகிற மாணவர்களை அவர்களுடைய திறமைகளுக்கு தகுந்தது போல அவர்களை கண்டுபிடித்து உற்சாகப்படுத்தி இருக்கிறீர்கள். அதனால நிறைய மாணவர்கள் உங்களை பற்றி சொல்றாங்க, குமாரவேல் மாஸ்டர் சொல்றாங்க. அதனாலதான் நான் கேட்டேன். 200 ஆண்டுகளை கடந்து நிற்கிற யாழ்ப்பாண கல்லூரியை பற்றி உங்கள் மனதில் எழுகிற எண்ணங்கள் என்ன? அது எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். என்ன பொறுத்தவரை பொக்கிஷம். யாழ்ப்பாண கல்லூரி ஒரு பொக்கிஷம் என்று சொல்கிறீர்கள். பிழைக்கிற இயல்பு தானே விளையாட்டில் இவ்வளவோ அது விளக்கப்பாக இருக்கு. பயன்படுத்துகிறவன் சரியாக பயன்படுத்தக்கூடிய அமெரிக்கா இல்லை. தனியாக இது மட்டும் இல்லை, விளையாட்டு போட்டி அது இதுன்னு மட்டும் ஜெஃப்னா காலேஜ் எல்லாம் கொண்டு தான் அந்த வேலைக்கு வரும். விளையாட்டு போட்டி, ஃபுட்பால், கிரிக்கெட் மேட்ச் பண்ணுறோம் மட்டும் இல்லை. இப்போ எங்களுக்கு அதெல்லாம் மாணவன் உள்ள ரீதியாக ஸ்டாண்டர்டை அதிகரித்து அதனை தமிழ் மக்களினுடைய தேவைக்கு என்ன மாதிரி பயன்படுத்தலாம் அந்த கல்லூரியை என்ற வகையில் சிந்தனை வச்சு விட போகிறோம். வெறுமனே ஃபுட்பால் கிரிக்கெட் என்று போகாமல் ஒரு மாணவனுடைய உண்மையான எண்ணங்கள் என்ன என்பதை கண்டுபிடித்து அவனை உற்சாகப்படுத்தி அவனை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறீர்கள்.
அதை கொடுத்தவங்களே கொஞ்சம் இப்போ இருக்கிற ஒளிவுதான் செய்வாங்க. அது ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஆனால் இப்போ இதுகளில் அதுக்கு தேவையான உற்சாகங்கள், அன்பளிப்புகள், அன்பளிப்பு தான் எல்லாத்துக்கும் அன்பளிப்பு கொண்டு வருவான். பள்ளிக்கூட எல்லாத்துக்கும் அன்பளிப்பு கொடுக்க இல்லாது. அதே வழியில் ஒன்றும் கொடுக்காம இருக்கவும் இல்லை. ஏதாலும் ஒரு செய்யணும் என்றால் அவனுக்கான உளவியல் ஊக்கவியல் சகலம் செய்கிறவர். உங்களது பழைய மாணவர்கள் உங்களை வந்து சந்திப்பதுண்டா? அந்த நேரத்தில் உங்கள் மனதின் வெளிப்பாடு எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மகிழ்ச்சியை தாங்க முடியாத அளவுக்கு நீங்கள் எப்போதும் மாணவர்களை நேசிக்கின்ற ஒரு ஆசிரியர். அதே போல மாணவர்களும் உங்களை அதிகமாக நேசித்திருக்கிறார்கள். வெளிநாட்டிலிருந்து வந்தார்கள். திருவிழாவுக்கு ஒரு தினம் நான் வருகிற பொழுது இந்த கல்லூரி எப்படி இருந்ததோ அதுலேயே ஏதாவது இருக்கிறேன்னா அது ஒன்றும் செய்யாட்டி நான் நினைச்சேன். அதனால தடியில் ஏற்பட்டிருக்கா ஏற்பட்டு தடியில் போன வாக்கப்பட்டிருக்கா அவர் பட்டு சக்க தினமச்சும் கிடைக்கிறதுக்காண்டி விட்டு போனவங்களான பேர். எல்லா பக்கத்தாலும் பார்த்தோம் என்றால் சில சில பள்ளிக்கூடங்கள் அந்த கலைன்னு சொல்லுவோம். அந்த கலைத்துறையில் ஆழக்குளம் சேர்க்க வேண்டிய இருக்குது. ஒரு ஆளே அல்ல. பள்ளிக்கூடத்தில் முதலக்கூடிய நல்லாக்கள் ஒரு இருக்கிற பள்ளிகள் அதையே மீட்டெடுக்கிறவண்டு உயிர்க்க பண்ணுறவண்டு அதானே அதை கொண்டு சமூகத்துக்கு என்ன செய்வாங்க, பள்ளிக்கூடத்துக்கு என்ன செய்கிறது, யாழ்ப்பாணத்துக்கு என்ன செய்யறதில்ல இதுக்கு வர யோசிக்கும். வேண்டுமாக இருந்தால் அங்கேயும் பள்ளிக்கூட பள்ளியில் ஒரு குழுவணியை வச்சுட்டு என்றார் அவங்களோட நமக்கு இருந்தால் செய்யலாம். கல்வியிலும் வாழ்வதற்கு ஏற்ற புலன்களை கல்லூரி கையில் செய்ய வேணும், பள்ளிக்கூடம் தான் செய்ய வேணும். வயது மூப்பின் காரணமாக சில வினாக்களுக்கான விடைகள் தடுமாறி வருகிறது. சில வேளைகளில் அது புரியாமல் கூட இருக்கலாம். ஆனாலும் அவருடைய குரலிலேயே நான் இந்த நேர்காணலை பதிவு செய்திருக்கிறேன். சில மேலதிகமான தகவல்கள் தேவைப்பட்டதனால் யாழ்ப்பாண கல்லூரியிலேயே ஆசிரியையாக பணி செய்கிற குமாரவேல் மாஸ்டரின் மகளான திருமதி யாழினி கோகுலவாசன் அவர்களை நான் சந்திக்கிறேன். நான் துண்டுக்குழி மகளிர் கல்லூரியில் கல்வி கற்று பிறகு கல்லூரியில் எனது ஆசிரியர் பயிற்சியை முடித்துக்கொண்டு புத்தளத்தில் சிறிது காலம் கற்பித்தல் வேலைகளில் ஈடுபட்டேன். பிறகு பிரச்சனைகள் காரணமாக போக்குவரத்து பிரச்சனை அப்படி இருப்பதால் நான் யாழ்ப்பாண கல்லூரியில் எனது அப்பா இங்கே கல்வி கற்பித்தமையால் இங்கே வந்து ஜாயின் பண்ணி எனது ஆசிரியர் பணியை தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன். இங்கே நான் சயின்ஸ் HOD-யாக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். அதேவேளை 6 to 11க்கு இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், சயின்ஸ் கற்பித்து கொண்டிருக்கிறேன். குமாரவேல் மாஸ்டர் உங்களுக்கு தெரிந்த வகையில் யாழ்ப்பாண கல்லூரியை பற்றி என்ன நினைவுகளில் வைத்திருக்கிறார்? அவர் எக்ஸ்டர்னல் டிகிரியாக எங்கள் யாழ்ப்பாண கல்லூரியில் முந்தி படித்து கொண்டிருந்தவர். அதேபோல் மேடை பேச்சுக்கள் அதுகளையும் பங்கு பெற்றி அந்த கோல்டு மெடல் ஸ்பீச் எல்லாம் செய்தவர் யாழ்ப்பாண கல்லூரியில். பிறகு பிளானிங் ஆஃபீஸராக தான் கவர்மெண்டில் இருந்தவர். பிறகு 45வது வயதில் இங்கே யாழ்ப்பாண கல்லூரியோடு இணைந்து கொண்டு ஏஎல்காரருக்கு தான் கூடுதலாக கல்வியை கற்பித்தார். ஒரு 91, 92 அப்படி வந்து இங்கே ஜாயின் பண்ணிட்டார். 93 பேட்சில் அவர் கிளாஸ் டீச்சராக இருந்து அங்கே கலைத்துறையில் தான் பொருளியலும் அரசியலும் கற்பித்து கொண்டு வந்தார். அதில் அந்த 93 பேட்சில் வந்து ஒரு முக்கால்வாசி பேர் வந்து கேம்பஸ் என்ட்ரன்ஸ் பண்ணி இப்போ
சார்ல்ஸ் சார், கிளாடிஸ் டீச்சர், தேவராயா சார் போன்ற அந்த பேட்சை தான் கிளாஸ் டீச்சராக இருந்தார். இப்போ மிகவும் கண்டிப்பாகவும் இருந்து அவர்களை வழிநடத்தி கேம்பஸ் என்ட்ரன்ஸ் பண்ண வச்சாண்டு கிளாடிஸ் டீச்சர் அவர்களெல்லாம் சொல்லிக்கொள்வார்கள். அதை தவிர அந்த பட்டிமன்றங்கள் கூடுதலாக மேடை பேச்சுகள்லாம் கூட இது பட்டிமன்றங்கள் செய்வார். அதே மாதிரி விவாதங்கள் அதுகளுக்கும் பிள்ளைகளை வழிநடத்தி செல்வார். அதே மாதிரி பிள்ளைகள்ட இப்போ நாங்கள் சின்னல்லே இருக்கல எங்களை விட்ட இந்த லோ சென்டர்னு ஒரு டியூஷனும் வச்சுருந்தவர். அப்போ இந்த கஷ்டமான பிள்ளைகளுக்கு வந்து என்ன செய்வார்னா சாப்பாடும் கொடுத்து இந்த டியூஷனில் ஃப்ரீயாக கல்வியை கற்க விடுவார். இப்போ எங்களை வீட்டுக்கு விரும்பி நம்ம இந்த அப்போ நாங்கள் எங்களுக்கு தெரியாது சாப்பாட்டு மாமான்னு தான் சொல்கிறேன். அந்த நேரம் வந்து சாப்பிட்டுட்டு டியூஷன்லேயும் ஃப்ரீயாக படிச்சுட்டு போய் நம்ம இப்போ கூட நினைவு கூர்ந்து இப்போ சில பேர் இந்தியாவில் கனடாவில் எல்லாம் இப்படி இருக்கிறோம். வந்து அந்த நினைவு கூர்ந்து தங்களுக்கு இப்படி கல்வி கற்க செய்தன்னு சொல்லி எங்களுக்கும் அதை சொல்லிட்டு போகிறோம். மிகவும் ஒரு வித்தியாசமான ஆசிரியராக அவர் இருக்கிறார். காரணம் இப்போ ஒரு ஸ்கூலில் படிப்பித்த நேரம் தவிர்த்து வீட்லேயும் போய் ஏழை பிள்ளைகளுக்கு சாப்பாடும் கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து டியூஷனும் இலவசமாக சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளைகளை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற ஆசிரியர் தன்மை என்பது கடவுளுக்கு நிகரானது என்று நான் கருதுகிறேன். நேற்று அவரிடம் பேசும்போது கூட நான் அதை புரிந்து கொண்டேன். அவர் கொஞ்சம் நினைவாற்றல் கொஞ்சம் தவறி இருக்கிறது, பேசுகிற திறன் கொஞ்சம் முரண்படுகிறது. 80 வயதாண்டா அம்மா இறந்து எங்களுக்கு 5-6 மாதம்தான். அதோட அவர் கொஞ்சம் இந்த பிடிப்பில்லாமல் அந்த ஒரு மறதி மாதிரியும் வந்துட்டு. ஆனாலும் யாழ்ப்பாண கல்லூரி அப்படின்னு சொன்னவுடன் அவருடைய முகம் மலர்ந்து யாழ்ப்பாண கல்லூரியை பற்றி அப்படியே சரளமாக பேசிக்கொண்டே இருக்கிறார். அதனால தான் நான் வந்து சரி அவருடைய மகளிடமும் நான் அவர் தொடர்பான விஷயங்களை கேட்கலாம் என்று யோசித்தேன். நீங்கள் இங்கே என்னென்ன பாடங்களை கற்பிக்கிறீர்கள்? இங்கே சயின்ஸ் தான். நீங்கள் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி, உங்களது பார்வையில் யாழ்ப்பாண கல்லூரி எப்படி இருக்கிறது? இங்கே வந்து இந்த பிள்ளைகள் இப்போ இந்த ஃபேவரேஷன் சொல்லி அப்படி பார்க்குறதில்ல. எல்லா பிள்ளைகளுக்குமே அந்த திறமைகளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துலேயுமே பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ கட்டிக்கார பிள்ளையை தான் தட்டி கொடுத்துக்கிறேன்னு இல்லை, எல்லா பிள்ளைகளையுமே கவனித்து அவைகளை வழி நடத்துகிற இது இருக்குது. மற்ற நிறைய செயற்பாடுகள் இருக்குது. இப்போ இணைப்பாட விதான செயற்பாடுகள் எல்லாம் கூடுதலாக பிள்ளைகள் பங்கு பெற்றக்கூடியதாக இருக்குது. இப்போ நிறைய ஸ்போர்ட்ஸ் இந்த நிறைய இதுகளில் அவைகள் தங்களை திறமைகளை காட்டக்கூடியதாக இருக்குது. உங்களது தந்தையார் யாழ்ப்பாண கல்லூரியை பற்றி வைத்திருக்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தை போலவே உங்களுக்கும் ஒரு உயர்ந்த எண்ணம் இருக்கிறது. நான் முதல்ல அந்த எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சி புத்தளத்திலாம் கொஞ்ச நாள் படிப்பிட்டேன். நான் இங்கே அந்த ஸ்கூலில் வந்து அப்பா சயின்ஸுக்கு ஆக்கல் கேட்டு இங்கே எடுத்தவன். அப்போ இங்கே வந்த ஸ்கூல் என்ட்ரன் பண்ணோடனே எனக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழலாக இருந்தது. அந்த சுற்றுப்புறமும் அந்த மரங்களும் ஒரு நல்ல ஒரு இதுக்குள்ளே வாரம்னு சொல்லி சந்தோஷமாக இருந்தது. ஒரு பெண் அதிபருக்கு கீழே இருந்து நீங்கள் தற்சமயம் பணி செய்கிறீர்கள். ஒரு பெண்ணாக அதனுடைய அனுகூலம் என்ன? மிகவும் அந்த பெண்கள பக்கம் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் அவாவுக்கு எடுத்துக்கூறக்கூடியதாக இருக்குது. மற்றது அவாவும் அதை புரிந்து கொள்வாள். மற்றது நல்ல தலைமைத்துவம் உள்ள ஒரு அதிபர். இந்த பல்வேறு கோணங்களையும் சிந்தித்து எங்களை வழிநடத்தி கொண்டு வந்துருக்குறார். உண்மைதான். அந்த எல்லா துறைகள்லேயுமே பிள்ளைகள் மாகாண மட்டமன்றில் நேஷனல் லெவலில் கூட தங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு கொண்டு வர சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய ஆசிரிய பணியில் உங்களுடைய ஆசை என்ன? ஆசைன்ற கூட அந்த விஞ்ஞானம் வந்து இப்போ யாழ் மாவட்டத்தில் வந்து கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சு வேறு இப்போ கலைத்துறை, கொமர்ஸ் அப்படி போகிற பக்கங்கள் கூடுதலாக இருக்குது. ஏன்னா அந்த யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸுக்காண்டி. ஆனால் சயின்ஸில் வந்து நிறைய கோர்ஸ் எல்லாம் இப்போ தொடங்கப்பட்டிருக்கு. இப்போ கூடுதலான பிள்ளைகள் வந்து சயின்ஸை விரும்பி எடுத்து அந்த பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாய் வேறு தங்களோட திறமையெல்லாம் அந்த சயின்ஸ் துறை கூட கொண்டு வரக்கூடியதாக இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன். நன்றி திருமதி யாழினி கோகுலவாசன் அவர்களே. உங்கள் தந்தையாரைப் போலவே நீங்களும் ஒரு புகழ்பெற்ற ஆசிரியராக இந்த யாழ்ப்பாண கல்லூரியில் வளர மனப்பூர்வமாய் வாழ்த்துகிறேன். நன்றி. தன்னுடைய சொந்த செலவிலேயே வறிய பிள்ளைகளுக்கு உணவளித்து பாடமும் சொல்லிக் கொடுத்த
குமாரவேல் ஆசிரியர் புகழ் யாழ்ப்பாண கல்லூரியில் என்றும் நிலைத்திருக்கும்.